மீனராசிக்காரர்கள் எந்த கடவுளை சார் வணங்கணும்? பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் யோகமானவர்கள். மீன் விழியால் என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சியுடைய அருளாசி பெற்றவர்கள் மீனராசிக்காரர்கள். அவங்க ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லை. ஈஸியான ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நேரா இந்த 2026 26ல வைகுண்ட ஏகாதசி வரும். புரியுதுங்களா? அந்த வைகுண்ட ஏகாதசி கரெக்டா இந்த மார்கழியில வரும். அப்ப அவங்க நேரா என்ன பண்ணணும், இந்த 2026ல திருவண்ணாமலை போகணும்னு பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம். இவங்க என்ன பண்ணணும், குழம்பிக்கவே கூடாது. நேரா ஸ்ரீரங்கம் போங்க. அரங்கநாதனை சுத்துங்க. அரங்கநாயகி சுத்திங்க. கடைசியா ராமானுஜர் இருப்பார். தானான திருமேனி இன்னமும் உருவமாக அப்படியே இருக்கிறார். ராமானுஜா நீதாண்டா எல்லான்னு சொல்லுங்க, அடிச்சு கொடுத்துருவார். இந்த நான் சொன்னல இந்த குழப்பம்லாம் தீர்வுறார். ராமானுஜரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் மீனராசிக்காரர் இந்த ஆண்டுல ராமானுஜரை கெட்டியா பிடிச்சிட்டுனா அடிச்சு நொறுக்கி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் ஸ்ரீரங்கம் போறேன், அரங்கநாதரை பாக்குறேன், ராமானுஜரை பாக்குறேன். அதே மாதிரி இந்த சைடு சென்னையில இருக்காங்களா ஸ்ரீபெரும்புதூர், தானான திருமேனி தான் அணிந்த திருமேனி. ஸ்ரீபெரும்புதூர்ல என்ன பண்றாரு, பிறந்த ஊர் அது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து பெருமாளை வழிபட்ட மகானவர். ஸ்ரீபெரும்புதூர்ல அவர் பிறந்த ஊருங்கிறதால அவர் என்ன பண்றாரு, கடைசி நேரத்துல இறக்கும் தருவாயில இருக்குது. சாமி நான் இறந்து போறேன்னு சொல்றீங்க, உங்களை எப்படி நான் வழிபடுறது சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்கறாங்க. கேட்கும்போது என்ன பண்றாரு, டேய் என்ன மாதிரி ஒரு உருவம் செய்டா அப்படின்னு சொல்றாரு. செஞ்ச உடனே அந்த உருவத்தை இவர் பேர் கட்டி பிடிச்சிட்டார். இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்ட உடனே இவருடைய அந்த ஆத்ம பலத்தை அந்த உருவத்துக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கு பேர் தான் அணைந்த திருமேனி. அந்த தான் அணைந்த திருமேனி தான் இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிறது. அதை போய் நீங்க வழிபடும் போது அவர் என்ன பண்ணுவாரு, என்னடா மீனராசியா, வாடா தம்பி, உனக்கு ஜென்ம சனியா, உனக்கு எதுவுமே முழுமை பெறலையா, நான் முழுமை பெற வழி கொடுக்குறேன்டா அப்படின்றவர்.